இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மத்தியில் அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்த வேளையில் பேச்சுவார்த்தை மூலம் இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று முடிவு செய்த நிலையில் கடந்த வாரம் இஸ்ரேல் துவங்கிய அதிரடி தாக்குதல் மீண்டும் போர் தாக்குதலை துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பஹ்ரைன், குவைத் மற்றும் யோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் இராணுவ படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள தீவுகள் மற்றும் துறைமுகங்கள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலில் ஈரானின் சிரிக் நகரில் இருக்கின்ற ஒரு டெலிகிராம் டவர் மற்றும் 2 குடிநீர் தொட்டிகள் சேதமடைந்தன. தன்னுடைய நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலுக்கு பழி வாங்கவே அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைத்தது என்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. என்ன நடந்தது? ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி இந்த தாக்குதல் 3 முக்கிய இடங்களில் நடத்தப்பட்டிருக்குது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி இந்த தாக்குதல் 3 முக்கிய இடங்களில் நடத்தப்பட்டிருக்குது. பஹ்ரைன் அங்கிருக்கிற அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. குவைத் அலி அல் சலேம் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 ஜோர்டான் அஸ்ட்ராக் பகுதியில் உள்ள விமானப்படை தளம் மீது நீண்ட தூர ஏவுகணைகள் வீசப்பட்டன. ஜோர்டான் அஸ்ட்ராக் பகுதியில் உள்ள விமானப்படை தளம் மீது நீண்ட தூர ஏவுகணைகள் வீசப்பட்டன. அமெரிக்காவின் மொத்தம் 21 இலக்குகளை தாக்கியதாகவும் அதில் 4 முக்கிய இடங்களை முழுமையாக அழித்து விட்டதாகவும் ஈரான் தெரிவித்தது. குறிப்பாக ஜோர்டானில் இருக்கின்ற தளத்தில் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானங்களை நிறுத்தி வைக்கும் தளம் அழிக்கப்பட்டதாக ஈரான் கூறியது. மேலும் ஈரானின் ஜாம் நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் MQ-9 ரக ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் பாதுகாப்பு படை தெரிவித்தது. மேலும் ஈரானின் ஜாம் நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் MQ ரக ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்திய ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைன் நாட்டில் போர் அபாய எச்சரிக்கை சைரன்கள் 2வது முறையாக ஒலிக்கப்பட்டன. மக்கள் அனைவரும் பதற்றப்படாமல் இருக்குமாறும் உடனடியாக தங்களுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் மக்களை கேட்டுக்கொண்டது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதிலிருந்து இந்த போர் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த மோதலால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் பெட்ரோல், டீசல் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உலகெங்கும் அதிகரித்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக டாலர் மதிப்பு அதிகரித்து மிகவும் பாதுகாப்பான சொத்தாக கருதப்படும் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக டாலர் மதிப்பு அதிகரித்து மிகவும் பாதுகாப்பான சொத்தாக கருதப்படும் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அமெரிக்காவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. மேலும் போர் பதற்றம் அதிகரிப்பதற்கு வாஷிங்டன் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரான் கூறியது. தற்போது இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த நேரடி தாக்குதல் உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றன. இதனால் போர் நிறுத்தம் குறித்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் மந்தமாகவே நடந்து வருகின்றன. தற்போது இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே மோதல் முற்றியிருக்கின்ற நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த நேரடி தாக்குதல் உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனால்
போர் நிறுத்தம் குறித்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் மந்தமாகவே நடந்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே கருதப்பட்டிருக்கின்றது. இவை எப்படி இருக்க, ஹார்முஸ் ஜலசந்தி அருகே வீழ்ந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் புதிய போர் அச்சத்தை உருவாக்கியிருக்கிறதோடு உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நிலவி வந்த பதற்றம் சற்று தணிந்ததாக தோன்றிய நிலையில் திடீரென ஏற்பட்ட இந்த சம்பவம் இரு நாடுகளையும் மீண்டும் நேரடி மோதலின் விளிம்பிற்கு தள்ளியிருக்குது. நேற்று ஹார்முஸ் ஜலசந்தி அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் கடலில் விழுந்தது. ஆரம்பத்தில் இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது தாக்குதலா என்பது தெளிவாக தெரியாத நிலையில் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஹெலிகாப்டர் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று சொல்லி குற்றம் சாட்டினார். இரு விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா கட்டாயம் பதிலளிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் சில மணி நேரங்களிலேயே அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் தெற்கு பகுதிகளில் அமைந்திருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடர் நிலையங்கள் மற்றும் இராணுவ கண்காணிப்பு மையங்கள் குறிவைத்து துல்லிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த நடவடிக்கை சமச்சீர் பதிலடி என்று அமெரிக்கா விளக்கியது. குறிப்பாக ஈரானின் முக்கிய துறைமுக நகரமான பண்டார் அப்பாஸ் பகுதி தாக்குதலுக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகின. ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் முக்கிய இடமாக இந்த நகரம் கருதப்படுவதால் அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. அதேபோல ஈரானின் கடற்படை தளங்கள் அமைந்திருக்கிற ஹேஸ்ம் தீவிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். உலக எண்ணெய் போக்குவரத்தின் மிகப்பெரிய பகுதி இந்த கடல் வழியாகவே நடைபெறுகிறது. எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த இராணுவ மோதலும் உலக எண்ணெய் சந்தையை நேரடியாக பாதிக்கும். தாக்குதல் செய்தி வெளியானதும் சர்வதேச சந்தைகளில் எண்ணெய் விலை உயரத் தொடங்கியதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஈரான் கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்திருந்தார்கள். மேலும் தங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இந்த சம்பவம் ஒரு சாதாரண எல்லை தாக்குதல் அல்ல. இது அமெரிக்கா ஈரான் உறவுகளை மீண்டும் முழுமையான இராணுவ மோதலுக்கு இட்டுச் செல்லக்கூடிய அபாயகரமான திருப்பமாக கருதப்படுது. ஏற்கனவே பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் புதிய போர் அலைக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்குது. இதுவரை இரு நாடுகளும் நேரடியாக முழுமையான போரை தவிர்க்க முயன்றாலும் ஹெலிகாப்டர் சம்பவமும் அதனைத் தொடர்ந்து நடந்த ஏவுகணை தாக்குதல்களும் சூழ்நிலையை மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளியிருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் ஈரான் எவ்வாறு பதிலளிக்கின்றது என்பதே உலக நாடுகளின் முக்கிய கவனமாக இங்கு இருக்கின்றது.